இந்த உலகத்தில் நீங்கள் எதையெல்லாம் பெரிது நினைச்சு உறவுகளையும் மனிதர்களையும் விலக்கி வைக்கிறீர்களோ அது அனைத்தையும் விட உறவுகளும் மனிதர்களும் பெரியவர்கள். அப்போ நம்ம தந்திரத்தை பெரிய அறிவென்று நம்ப ஆரம்பித்த பிறகுனால என்ன நினைக்கிறோம், நம்ம ஜெயிச்சதுக்குலாம் நாம தான் காரணம். நம்ம மாறுதட்டிங்க இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல வந்து நிற்கிறோம் அப்படின்னா நாமளா காரணம்? யோசிச்சு பாருங்க. எத்தனை ஆசிரியர் இதுக்கு வேலை பார்த்துருப்பாங்க, எவ்வளவு நண்பர்கள் நம்ம மேலே ஒன்றும் கூட நின்றுப்பாங்க, அம்மா அப்பா எவ்வளவு செஞ்சுருப்பாங்க, எத்தனை நண்பர்கள் வளர்ந்துருப்பாங்க, எவ்வளோ பேர் இந்த பிள்ளை நல்லா வரட்டும்னு கைத்தட்டிருப்பாங்க இல்லையா? எல்லாம் சேர்த்து மேலே தூக்கி நிறுத்தினது தான் கோபிநாத். ரைட்டு தானே? கோபிநாத் ஒன்று சுயம்பா தானாக முளைச்சலாம் வர முடியாது. அந்த நம்பிக்கை ஏன் நமக்கு வந்துடுதுன்னு கேட்டால், இந்த உலகமே எனக்கு எதிராக நிற்கிது, நான் எதிர்த்து ஜெயித்தேன் இல்லை. எவன் உலகத்தோடு இயைந்து போகிறானோ அவன் தான் ஜெயிப்பான், இயைந்து போகிறவன் தான் ஜெயிப்பான். ஆனால் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி தெரியா, நீ ஜெயிச்சு நாளைக்கு அவனை போட்டு தள்ளு. உன் மாமா முன்னால் நீ வளர்ந்து காட்டணும்டா, அவனை போட்டு தள்ளுங்க, நானாக வளர்ந்துக்கிறேன். இந்த வாழ்க்கை என்பது யாருக்கும் நிரூபிப்பதற்கானது அல்ல. நம்ம எல்லாரும் யாரை பற்றி கவலைப்படுவோம்னு யோசிச்சு பாருங்க. உங்கள் பக்கத்திலேயே பாசம் தருகிற மனைவி இருப்பார், பாசம் தருகிற பிள்ளைகள், உங்களுக்காக உயிரை கொடுக்குற 2 முக்கியமான நண்பர்கள் இருப்பாங்க. ஆனால் உங்கள் மனசு முழுக்க நீங்கள் என்ன பண்ணாலும் உங்கள் தப்பு சொல்கிற ஏதோ ஒரு சொந்தக்காரனை பற்றி யோசிச்சுருக்கும். இதான் வாழ்க்கை.